மார்த்தாண்டம் மேம்பாலம் வழியாக கனிம வளங்கள் ஏற்றி சென்ற 10 கனரக வாகனங்கள் பறிமுதல். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கனிமவள லாரிகளால் அடிக்கடி குமரி மாவட்டத்தில் விபத்துகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கனிமவள வாகனங்கள் செல்வதற்கு குமரி மாவட்டத்தில் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மார்த்தாண்டம் பகுதியில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை கனிமவள லாரிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேம்பாலத்தின் மேல் பகுதி வழியாக கனரக வாகனங்கள் செல்ல முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 6 மணிக்கு பிறகு பாலத்தின் அடிப்பகுதியின் வழியாக சென்றால் போலீசாரிடம் மாட்டி விடுவோம் என நினைத்து பாலத்தின் மேல் பகுதி வழியாக கனரக லாரிகள் வரிசையாக சென்று கொண்டிருந்தது. இதையடுத்து மார்த்தாண்டம் துணை போலீஸ் சூப்பிரண்டு நல்லசிவம் உத்தரவின் பேரில் போலீசார் அங்கு சென்று மேம்பாலம் வழியாக சென்ற 10 கனரக வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த வாகனங்கள் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நேரக்கட்டுப்பாட்டை மீறி கனிம வளங்கள் ஏற்றிச் சென்ற வாகனங்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.